ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்து நானே கடையில் நல்லா உட்காந்து ஒரு வாரம் ஆச்சுங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் வேலை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தான் சொல்லணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்து என்னென்ன அப்டேட்டு. க்ரௌன் டைல் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் இல்லை, பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. நல்லா பபுள் நெஸ்ட் பாருங்கள், எந்த அளவுக்கு கட்டியிருக்கு பாருங்கள். ஸோ 120 ரூபாய்க்கு நல்லா தரமான குவாலிட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. அதே மாதிரி ஒரு நிறையா பேர் குட்டி பசங்களாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் பிடிக்கும் போது அப்படி கை வைப்பேன். எல்லா மீனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பயந்து ஓடும், எங்கிட்ட மட்டும் கையை நோக்கி வரும். எல்லாருமே கேட்டாங்க, ப்ரோ என்ன ப்ரோ கையை வச்சுக்கினே வருது மீன் அப்படின்ட்டு. ஸோ மீன் வளர்த்துறது மட்டும் குறியாக இருக்காதிங்க, இது மாதிரி சின்ன சின்ன டைம்ஸில் பார்த்து பண்ணுங்கள். மீன் ஃபுட்டை வந்து ஹைடிங் ஸ்பேஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான். நிறையா பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம். ஃபுட்டை வந்து சும்மா காமனாக அப்படி வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு சுவாரஸ்யமே இல்லைங்க. மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுவாரஸ்யமே இருக்காது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து ஹைடிங் ஸ்பேஸில் கொடுத்து நீங்கள் ஃபுட்டு நேருக்கு நேராக பார்த்து போடும்போது மீன் வந்து நீங்கள் வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். மீனை வளர்த்துறீங்க நல்லா பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ என் கடையில் எப்போவுமே யூனிக்காக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட 2-3 டேங்க்லாம் முன்னாடி கண்டிப்பாக அந்த மீன் இருக்கும். இல்லாட்டி வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் முன்னாடி இந்த சிச்சிலேட்டே விட்டு வச்சிடுறது. வாரம் ரீஃபில் பண்ணுவோம். தீர சிச்சிலேட் வாங்கி உள்ளே விட்டுருவோம். ஓகேங்களா, ஸோ பேர் வந்து 120 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடோ. ஸோ விடோவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் க்ளோ விடோன்னு அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது 60 ரூபா. ஓகேங்களா, ஸோ ஆன்லைனுக்கோசம் நான் 55 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அண்ணா திட்டுறாரு, ஏன்டா 60 ரூபாய்க்கே கொடுக்கலாம்ல, ஏன் 55 ரூபா 5 ரூபாயில் ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் இருந்தாலும் ஆன்லைனுங்கிறப்ப நான் எப்பவும் பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன். பார்த்துட்டு வந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொய்யை. ஸோ கொய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லேயே எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த கொய் வளர்த்துறதுங்க ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டியானது. அது இதுன்னு பயங்கரமான ஜம்பிங்கு. ஸோ எல்லாமே அதே மாதிரி கொய் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சைடு வியூ இல்லைங்க. இது வந்து கொய் வந்து எப்பவுமே டாப் வியூ. கொய் கப்பி எல்லாமே டாப் வியூ. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரானான்பாங்க. இது ஆக்சுவலாக பிரானான்னு சொல்லக்கூடாது, பேட்ச் ஃபிஷ்ஷு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் போட்டு விட்றீங்க அமௌண்ட்டு, நான் சொல்லவே மாட்டேன் போங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போஸாக இருக்குது. ஸோ அடுத்தது இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷு. ஸோ பீட்டா ஃபிஷ்ஷில் நல்லாயிருக்கும் இந்த பீட்டாலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பீட்டான்பாங்க. ஜோடி வந்து 35 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி வரும். ஓஹெச்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா வரும். டெல்டா பீட்டா வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா வரும். நல்லாயிருக்கும், வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ கேட் ஃபிஷ்ஷு இது வந்து ரெட்டைல் கேட் ஃபிஷ் இல்லை, நார்மல் கேட் ஃபிஷ்ஷு. எந்த டிச் தண்ணியில் விட்டால் கூட வாழக்கூடியதுங்க. பேர் வந்து 85 ரூபா வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வேறு என்ன, இந்த சன்ரைஸ் மொழிங்க. ஸோ அங்கங்கே ஆதங்கம் இருக்க தான் செய்யுது, வேறு வழி இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய எடுத்து வச்சுருந்தீங்க, எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னா கடைங்கிறப்போ வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷுக்கான உண்டான இது போது நான் அடிக்கடி சொல்லுவேன். கப்பி ஏன் கடையில் எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டேங்கிறீங்க, எடுத்துகிட்டு வந்து வைங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கப்பி வந்து எடுத்துகிட்டு வச்சாலும் இங்கே அந்தளவுக்கு ஒரு இது இல்லைங்க. ஸோ வீட்டிலைங்கிறப்ப நல்லா மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை தான் திருப்பி சொல்லுவேன். பட் தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் எல்லா பக்கத்துலேருந்து கொடுக்குறீங்க. பட் நான் சொல்லியே ஆகணும், தேங்க்யூங்க. யூடியூப் பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் மேலே வச்சு நம்பி வைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வீடியோ எடுக்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அந்தளவுக்கு கால்ஸ் ரிப்பீட்டடாக ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட்டாக நான் அதே மாதிரி நான் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக எது பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக நினைப்பேன். ஓகேங்களா, ஸோ என் கடையில் எப்பவுமே சின்ன ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷ்லாம் வைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த லாப்ஸ்டரு. ஸோ அது லாப்ஸ்டர் போகுதோ விற்கலையோ அப்படின்லாம் தெரியாதுங்க. ஆனால் என் கடையில் எப்பவுமே வாங்கி வைக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா கடையில் வரீங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னு ஆசை. ஒரு அக்யூரம் ஷாப்ஸ் போனாவே நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை நினைப்பேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஷார்க் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷார்க் வாங்கணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒயிட் ஷார்க் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தாவே ஒரு யூனிக்காக இருக்கும். பட் நம்ம மக்கள் அது விரும்ப மாட்டேங்கிறீங்க. ஒரு 50 ரூபா போட்டு பிளாக் ஷார்க் வாங்குறதுக்கு கூட ஒரு 20 ரூபா போட்டால் ஒயிட் ஷார்க் வாங்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வரவங்கெல்லாம் பிளாக் ஷார்க் தான் கேட்குறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அது மக்கள் வந்து விரும்பினீங்கன்னா அதை அடுத்தடுத்த நம்ம லெவலுக்கு கொண்டு போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு யாராவது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸில் இல்லை ப்ரோ எடுத்து வைங்க. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்க. நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ எலிச்சேரி பாருங்கள், ஒரு தம்பிங்களுக்கு கேஷ் தான் எடுத்தேன். தம்பி வீடியோ பார்த்தாலும் ஓகே, அது எடுங்க ப்ரோ நச்சு பண்ணாங்க. மற்ற எல்லாமே போயிடுச்சு. ஆனால் நான் எடுக்கும்போது என்னென்ன குவான்டிட்டியில் எடுக்கணும்னு தெரியும். அவங்களுக்கோசரம் எடுத்தேன், வாங்கவே இல்லைங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ எடுங்கன்னு எடுத்து வச்சா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனாலே வந்து இதாக இருக்கும். பட் ஓகே, இதெல்லாம் நம்ம யூஸ்க்கான செனங்கள் எப்பவுமே எடுத்து வச்சுருப்பேன். என்னென்னா அந்த எள்ளிச்செடி ரொம்ப காஸ்ட்லி இல்லை. ஸோ அதுதான் மிகப்பெரிய இது. ரொம்ப காஸ்ட்லி இல்லை, 950 ரூபா சொன்னோம். ஓகேங்களா, பேர்
ஸோ அடுத்தது இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியாமல் எல்லாம் முடிச்சிருப்போம். ஆல்கேட்டர் பாருங்கள் எவ்வளோ பெருசு. ஸோ நியான் டெட்ராவும் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். பேரே 55 ரூபா தான். அதே மாதிரி நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு ரெகுலர் நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து இதானாரு. நான் ஆன்லைனுக்கோசரம் இது வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வரீங்களா, ஆன்லைனில் பார்த்துட்டு வரீங்களா தான் இருக்கும். ஆன்லைனுங்கிறப்ப பல்காக தாங்க எடுக்கிறாங்க. யாருமே ஒரு பேர் 2 பேருங்கிற வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் அந்த ப்ரைஸ் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ பேர் வந்து 55 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் டெட்ரா, இந்த டெட்ரா ரொம்ப இது இதுவுமே இது தான். பேர் வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா வரும். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே காமிச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி பைட் இருக்குது. எனக்கே தெரியலைங்க, எங்கள் அண்ணன் வாங்கி வச்சிட்டேன். எங்கள் அண்ணன் தான் இப்போ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். எனக்கே மறந்து போச்சுன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ரொம்ப சாரிங்க ப்ரோ. டையோ பைட்ஸ் இருக்குது, மலாவி இருக்குது, எல்லா வகையான ஃபுட் இருக்குது. ஃபுட் ஐட்டம் ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள். ஆர்டிமியா டேப்லெட் இருக்குது, ரெண்டு டேப்லெட்டு 35 ரூபா தான். ஸோ அதுபோல் பவுலு எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். டாப் ஐட்டம் எல்லாமே செஞ்சு கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெக்கரேஷன் சாரிங்க, ஒருத்தர் டெக்கரேஷன் ஐட்டம் காமிச்சினாரு. ஸோ டெக்கரேஷன் ஐட்டம் நம்மள்ட்ட ரொம்பலாம் இல்லைங்க.